ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மண்டே ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ்ல என்ன சொன்னோம் அப்படின்னு ஒரு சின்ன ரீகேப். ஸோ நம்ம ப்ரீ மார்க்கெட்ல பார்த்த மாரி இந்த 15 மினிட்ஸ் ஹைய பிரேக் பண்ணல அப்படின்னா மார்க்கெட் வந்து கன்டினியூஸா டவுன்ஃபால் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாரி வந்து அது இது சொன்ன மாரி மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகி இந்த 4 ஹவர்ஸோட மைனர் லோவ வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சுன்னா, அடுத்தது வந்து நம்ம கீழ இருக்கிற எக்ஸ்ட்ரீம் ஓபிக்கு மார்க்கெட் வரும்னு சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம சொன்ன மாரி மார்க்கெட் வந்து எக்ஸ்ட்ரீம் ஓபிக்கு வந்து திருப்பி அங்கருந்து ரிவர்ஸ் ஆன மார்க்கெட் வந்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சர பிரேக் பண்ணி ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் குடுத்துட்டு ஸோ போயிட்டு எக்ஸ்ட்ரீம்ல இருக்கிற செல் சைடு ஓபிய டச் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, கரண்ட்டா இந்த டவுன் சைட்லேருந்து போன இன்டர்னல் லோ, அதாவது இதுல இருக்கிற மேஜர் லோக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா பார்க்கணும்னா 15 மினிட்ஸ் போறோம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, 15 மினிட்ஸ்ல ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் குடுத்துட்டு, இந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சரோட மேஜர் லோவுக்கு வந்திருக்கு. 15 மினிட்ஸோட மேஜர் லோவுக்கு வந்திருக்கு. மார்க்கெட் இந்த லோவ பிரேக் பண்ணுச்சு அப்டின்னா, மார்க்கெட் வந்து 1 ஹவரோட லோ வரும். அதையும் பிரேக் பண்ணுச்சு அப்டின்னா இந்த 4 ஹவர்ஸோட எக்ஸ்ட்ரீம் ஓபிக்கு மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகும். ரிட்டர்ன் ஆயிட்டும் திருப்பி வந்து அப் ட்ரெண்ட் போலாம். ஒருவேளை இந்த 4 ஹவர்ஸோட ஓபியும் மார்க்கெட் பிரேக் ஆச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து வீக்லி லோ. இந்த வீக்லி லோ வரைக்கும் மார்க்கெட் போலாம். ஸோ கரண்ட்டா பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 15 மினிட்ஸோட லோ 4026 அப்படின்றத பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் டார்கெட் 4014 வரும். அந்த 4014யும் பிரேக் பண்ணுச்சுன்னா, நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 3986. ஸோ 3986யும் பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுச்சுன்னா, நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 3886. ஸோ இதுதான் வந்து கோல்டோட டவுன் சைட் மூவ்மெண்ட்டான அனாலிசிஸ். ஒருவேளை இந்த 15 மினிட்ஸோட லோவ பிரேக் பண்ணாம, மார்க்கெட் இங்க ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் குடுத்து, ஒரு கன்ஃபர்மேஷன் குடுத்து, நம்ம பை ஃபோக்கஸ் பண்ணா, நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 4069 இந்த ஹை வரும். 4069. ஸோ ஒன்ஸ் கேண்டில் இதையும் தாண்டி க்ளோஸ் வச்சுச்சுன்னா, நம்ம நெக்ஸ்ட் டார்கெட் இந்த ஹை வரும். இது பார்த்தீங்கன்னா 4107. ஸோ அதையும் தாண்டுச்சு அப்படின்னா, இந்த மேஜர் ஸ்விங்குக்கு இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து இதான் 15 மினிட்ஸோட ஹை. இதுதான் நம்ம 4 ஹவர்ஸ்ல பார்த்தது. இப்போ 4 ஹவர்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே 4 ஹவர்ஸ்ல சொன்ன மாரி இதுதான் லாஸ்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இது 4 ஹவர்ஸோட மைனர் ஹை பிளஸ் 15 மினிட்ஸோட ஹை. இந்த ஹைய பிரேக் பண்ணா தான் மார்க்கெட் வந்து கன்டினியூஸா பை ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகும். அதுவும் வந்து இந்த டாட்டட் லைன்ஸ் வரைக்கும் தான். ஒன்ஸ் இந்த டாட்டட் லைன பிரேக் பண்ணா தான் மார்க்கெட் கன்டினியூஸா பை ட்ரெண்டுக்கு மூவ் ஆகும். ஸோ இப்ப கரண்ட்டா பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து 15 மினிட்ஸோட லோவுக்கும், ஹைக்கும் நடுவுல இருக்குது மார்க்கெட். ஸோ இப்ப கரண்ட்டா 15 மினிட்ஸோட லோ ரீச் பண்ணுது. ஸோ மார்க்கெட் இங்கருந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் டைரக்ஷன் பை சைட் போகுதா? இல்ல பிரேக் அவுட் குடுத்து கீழ வருதா? அப்படின்றத கம்மிங் டேஸ்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.